ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பகவான் கருணையே உருவானவன். நம்மையெல்லாம் காக்க வேணும்ன்றதற்காகவே வேதங்களை படைத்தான். வேதமும் போராதுன்னு சாஸ்திரங்களை தந்தான். அதுவும் நமக்கு போரவில்லை என்று எப்படி கிணற்றில் விழுந்த குழந்தையை காப்பாற்ற தாய் தானே குதிப்பாளோ அதுபோல எண்ணற்ற அவதாரங்களை எடுத்தான் பகவான். இப்போ கலியுகத்திற்கு அதுவும் போரலையாம். அதனால் முத்துக்களாக நமக்காகவே ஆழ்வார்களையெல்லாம் தந்தளித்தான் பகவான். அந்த ஆழ்வார்கள் நமக்காக விட்டுப்போன சொத்தல்லவா திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தம்தான் நமக்கு இன்றும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆனால் என்னைக்கோ அவர்கள் கொடுத்து சென்ற அந்த முத்து நமக்கு இன்றைக்கும் இருக்குன்னா அதற்கு சில ஆச்சாரியர்கள் நமக்காக வந்தனர். அவர்கள்தான் நமக்காக சாகரத்திற்குள் முத்தெடுப்பது போல் இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் இன்னமும் நமக்காக உயிர்ப்பித்து கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒருவரின் சரித்திரத்தை தான் நாம் முதலில் பார்க்கப் போகிறோம். காட்டுமன்னார் கோவிலில் ஈஸ்வரபட்டர் தம்பதிகளுக்கு திருக்குமாரனாக அவதரித்தவர் நம் நாதமுனிகள். பிரேம பக்திக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவராம் நாதமுனி. பிரேம பக்திக்கு விளக்கம் சொல்கிறார். எதை கண்டால் நமக்கு பகவானோட நினைவே வராதோ அதையெல்லாம் கண்டாலும் எவருக்கு பகவானின் நினைப்பாகவே இருக்கோ அதுதான் பிரேம பக்தியாம். அப்படிப்பட்ட பக்தியில் திளைத்திருந்தவர் நாதமுனிகள். ஒரு சமயம் அவர் தீர்த்த யாத்திரை கிளம்புகிறார். ஒரு வழியாக கும்பகோணத்தில் இருக்கும் திருக்குடந்தை என்று அன்று அழைக்கப்பட்ட கும்பகோணத்திற்கு ஆறாவமுதன் சன்னதி முன் வருகிறார். அங்கே சில பேர் அழகாக பாசுரங்கள் 10 பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தார்களாம். அதை கேட்கிறார். அது எல்லாம் ஒவ்வொரு பாசுரம் முடியும் போதும் இப்படித்தான் முடியும். 1000 இப்பத்தும் அப்படின்னு முடியுமாம். இப்போ இவருக்கு அந்த பாசுரத்தை கேட்டு ரொம்ப ஆசையாக போய்விட்டது. இதை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேணுமேன்னு அந்த சொன்னவர்களிடம் கேட்கிறாராம். நீங்கள் இதில் 1000 சொன்னீங்களே, இந்த 1000 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இந்த ஆறாமுதனை பற்றி பாடிய இந்த 10 பாசுரங்கள் தான் எங்களிடம் இருக்கிறதுன்னு சொல்கிறாராம். ஆனால் இப்போ நாதமுனிகளுக்கு இன்னும் ஆர்வமாகிவிட்டது. எப்படியாவது இந்த திருவாய்மொழி 1000 கற்றுக்கொள்ள வேணும்னு அவர் இச்சை கொள்கிறார். நேரே நம்மாழ்வார் வாழ்ந்திருந்த ஆழ்வார் திருநகருக்கு செல்கிறாராம். அங்கே பிரார்த்திக்கிறார். எப்படியாவது நமக்கு திருவாய்மொழியின் 1000 பாட்டும் வேணுமேன்னு கேட்கிறாராம். அங்கத்தான் அவர் மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யரான பராங்குசதாசரை பார்க்கிறார். அவரிடம் விண்ணப்பிக்கிறாராம். எப்படியாவது எனக்கு நம்மாழ்வாரோட திருவாய்மொழி மொற்றமும் வேணுமேன்னு கேட்க அவரும் எனக்கும் தெரியாது, எனக்கு கண்ணினும் சிறுதாம்பு கற்றுத்தருகிறேன் கண்ணினும் சிறுதாம்பை உபதேசிக்கிறாராம் நாதமுனிக்கு. இதை நீ 12,000 முறை கண்ணினும் சிறுதாம்பை நம்மாழ்வாரை நினைத்து கொண்டு சொல், அவரே உனக்கு காட்சி அளிப்பார்னு சொல்ல நாதமுனிகளும் ஸ்ரத்தையோடு 12,000 முறை சொல்கிறாராம் கண்ணினும் சிறுதாம்பை. அப்போ நம்மாழ்வார் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு 1000 என்ன உனக்கு 4000 தந்தோம்னு மொத்த திவ்ய பிரபந்தத்தையும் அவர் கழித்து அதோடு நிறுத்தினாரா? அதுதான் இல்லை. அதோடு பவிஷ்யதாச்சாரியர்னு நாம் கொண்டாடப் போகிற நம் ராமானுஜருடைய திருவிக்கிரகத்தையும் தருகிறார். மறையோடு சேர்த்து நமக்கெல்லாம் மறைப்பொருளின் அர்த்தத்தை சுலபமாக காட்டிக் கொடுத்த ராமானுஜருடைய திருமேனியையும் பெற்றார் நாதமுனிகள். நாதமுனிகளோட சீடர் புண்டரீகாட்சர். புண்டரீகாட்சரை கேட்கிறாராம். யோக ரகசியங்களெல்லாம் உனக்கு கற்றுத்தருகிறேன்னு கேட்கிறார். ஆனால் அவர் அதை விரும்பவில்லையாம். நீங்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தின் ஆழ்பொருளை எனக்கு கற்றுக் கொடுங்கள், அதுதான் எனக்கு ஒரே வழின்னு சொல்ல நாதமுனிகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. நீரே உய்யங்கொண்டார்னு அவருக்கு உய்யங்கொண்டார்ன்ற திருநாமம் இடுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு அனைத்து ரகசியங்களையும் கற்றுத்தருகிறார் நாதமுனிகள். அதோடு இல்லை, தனக்கு பிறகு தனது பிள்ளையான் ஈஸ்வரமுனிக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அவனுக்கு இந்த வைணவ உபதேசங்களையெல்லாம் நீ கற்றுத்தர வேணும்ன்ற பொறுப்பையும் உய்யங்கொண்டாரிடம் ஒப்படைக்கிறார் நாதமுனிகள். உய்யங்கொண்டாருடைய பரமசீடராக இருந்தவர் மணக்கால் நம்பி. உய்யங்கொண்டார் தனது இறுதி காலத்தில் மணக்கால் நம்பிகளை அழைத்து நாதமுனிகள் தனக்கு சொன்னதை அவரிடம் கூறுகிறார். நாதமுனிகளுடைய வம்சத்தில் திருப்பேரனாக அவதரிக்கப் போகும் யமுனை துறைவனான ஆளவந்தாருக்கு வைணவ உபதேசங்களையாம் சொல்லித்தர வேணும்ன்ற பொறுப்பை மணக்கால் நம்பிகளிடம் கொடுத்து செல்கிறாராம் உய்யங்கொண்டார். இனி அடுத்த பகுதியில் ஆளவந்தாருடைய கதை சுருக்கத்தை சேவிப்போம். அதற்கு பிறகு ராமானுஜ வைபவத்தை தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.